நேற்று ஜேவிபியினுடைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விட்டுப்பூங்காவில் ஒரு பேச்சை செய்திருந்தார். அந்த பேச்சிலே தனக்கு விரும்பின கருத்துக்களை அவர் ஏதோ ஒரு வகையில் தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு முன்பதாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். விசேஷமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இந்த விதமான சட்டமும் அவசியமில்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 6 மாதங்களாக முன்னெடுக்கவில்லை. அதே போன்று மக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இராணுவம் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற கருத்துகள் தேர்தலுக்கு முன்பதாக பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்த மக்களுடைய சொந்த காணிகள் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய காணிகள் திரும்ப வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், சாதகமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் தையட்டி விகாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தனியார்களை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிகாரையுடைய பிக்குவும் நைனாதீவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடயங்கள் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம். ஆனால் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி கட்சிகள் இந்த தையட்டி விகாரத்தில் தலையிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர். அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ளது என்ற தொனியிலே அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னென்றால், இந்த தையட்டியில் கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகாரை. அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை. தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை. சரித்திர ரீதியாக அந்த நிலப்பரப்பில் வேறு விதத்திலேயும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக தையட்டி விகாரைக்குரிய காணி என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 20 வரப்பு காணி இன்றைக்கு தையட்டி விகாரை என்ற பெயரிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த விகாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின
ஒரு காணி இருக்கின்றது. அப்படி இருக்க வந்து இந்த 6 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு, ஆரம்பத்தில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து விஹாரை கட்டுவதற்கான முதல் படியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்குள்ளே தெல்லிப்பளையிலே பிரதேச செயலகத்திலே வந்து நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றுமுழுதாக எதிர்த்து ஏகமனதாக அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து அங்கஜன் ராமநாதன். அவர் கூட ஆரம்பத்தில் வந்து தெல்லிப்பளையில வந்து ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து அதை எதிர்க்க பார்த்தவர். ஆனால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அதில் வந்து மிக உறுதியாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய தையட்டி உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது, அது முழுக்க தனியாருடைய காணியில் கட்டப்படுகின்ற விடயத்தை தெளிவுபடுத்துகிற இடத்திலே தவிர்க்க முடியாமல் வந்து அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு அது முற்றுமுழுதாக சட்டவிரோதமாக கட்டப்படுவதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஏகமனதாக அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையிலே அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியார்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை விட்டு அந்த விஹாரை கட்டப்பட்டது. அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கசார்பாக துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகின்றோம். நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களிலேயும் அவர்களுடைய கோரிக்கைகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம். இதில் எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இல்லாட்டி அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை, கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட 2 வருஷமா நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே 6 மாசத்துக்கு முன்னம் ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாலே தான் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து வித்தியாசமான நிலைப்பாட்டோட இருக்கிறோம். இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதில் பிரச்சனையாக இருக்கின்றது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலைப்பாட்டாக எடுக்கின்றது என்ற கருத்து தொனிப்பட அவருடைய பேச்சு நேற்று அமைந்துள்ளது. உண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்துல தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவை சொல்லுகின்ற கருத்து, அது நேற்றையும் வந்து அவர் சொன்னவர், தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். இதுக்கு முதல் வந்து ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கம்,
சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சாழ்ந்து ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த 76 வருஷமாகவும் இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமார திசாநாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த தையட்டி விகாரத்துக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது. அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விகாரையை கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடையக்கூடிய வகையில செயல்பட்டது. அந்த பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை இனவாதம் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை செய்து வந்தது. இன்றைக்கு அதே அனுரகுமார திசாநாயக்க எந்த தரப்புகளை இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலேதான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கம் நடந்து கொள்கிறார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இந்த 6 மாசத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே, தமிழர்களை பொறுத்தவரையிலே, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதற்கு கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை. அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை. அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்து போகின்ற வகையில தான் அவரும் அவருடைய ஆட்சியும் நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தையட்டி விவகாரத்தில் அரசியல்வாதிகள் தலையிடினம் என்று சொல்லி எங்கள் மீது அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத நிப்பாட்டி அதைதானே சொல்லி 6 மாசத்துக்கு முன்னம் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக வடகிழக்கு என்று தான் பொதுவாக சொல்றவே, ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற அவைதானே சொல்லி தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் அப்படின்னு ஏன் மற்ற அரசியல்வாதிகளை பற்றி கேட்பான்? அவே தங்களுக்கு ஆணையின் பிரகாரம் இந்த மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொண்டு ஒரு முடிவை சொல்லலாமே, அறிவிக்கலாமே. அவை அறிவிச்சால் இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்ற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு அதுல எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது. நீங்களே எங்களை குற்றச்சாட்டி நீங்க செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்காம விடுவீங்க. நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்கு காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக துணையாக நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இனவாதத்தை மூடி மறைச்சு தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பின காணிகளை வேற இனத்தவர்களுடைய காணிகளை தாங்கள் பறித்துக் கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்குமேரை காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய எங்கள் போன்றவர்களை நீங்கள் மோசமாக பொய்யை கூறி தாக்குறீர்கள். இன்றைக்கு தையட்டி விகாரை இராணுவத்தால் கட்டப்பட்டு வடகிழக்கில் சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு விகாரையும் இல்லாட்டி ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. பிக்கு ஒருவர் வருவர், ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துகிற முழுக்கம் இராணுவத்தால். அதுவும் திட்டமிட்ட வகையில் தான் நடக்குது. ஏன் இராணுவத்தை கொண்டு வரணும்? ஒரு பிக்கு தன்னுடைய மதம் சார்ந்த நபர்களை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய பார்க்கலாமே. இராணுவத்தை கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த இராணுவம் தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்தது, போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை முன்னெடுத்தது. ஆகவே மக்கள் அந்த இராணுவத்திலே ஒரு பயபீதியில் அனுப்பினோம். ஆகவே அந்த இராணுவத்தை வைத்து
இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு துணியம் விரும்ப மாட்டினம், முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த அரசாங்கமும் அதே இராணுவத்தை வைத்துக் கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த ஜேவிபியை சொல்லுகின்ற இனவாத அரசாங்கங்களும் இடையிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே நடந்து கொள்றதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோட நிற்கிறதை ஏதோ ஒரு வகையில நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம், அவர்களை விரட்டி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வரும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கான அத்திவேரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் என்று சொல்றதுக்கான காரணம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டிக்காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் ஏமாற்றப்படாதீங்க. ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் என்று கொடுத்து பார்ப்போம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த கையெட்டி விவகாரத்திலே என்னடா மற்ற விஷயங்கள் விடுங்க, கையெட்டி விவகாரத்தில் முழுக்க முழுக்க சட்ட விரோதம் என்ற விடய மட்டும்தான் அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் ஒரு மதவாதமாக மாற்றி, இனவாதமாக மாற்றி சித்தரித்து அதை செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. நேற்று அனுரகுமார திசாநாயக்க பேசினது அனைத்தும் ஜேவிபி உடைய சித்தாந்தம், உண்மையான ஜேவிபியுடைய முகம். அவர்களுக்கும் இந்த மெட்ட இனவாதிகளுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றது நேற்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் இந்த தேர்தலில் விசேஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோட நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். சக்தியினுடைய பிரசார கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சரும் சரி, மணற்கடத்தல் தொடர்பில் கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், கனிய வளங்கள் பேணி பாதுகாக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இதேவேளை நேற்று முன்தினம் காரைநார் பிரதேசத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் ஒருவர் உளவியங்களுடன் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற நிலையில் பிடிபட்டுள்ளார். இது தொடர்பில் தங்களது கருத்தை பிடிக்கிறார். நினைக்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய உண்மையான முகத்தை மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு 2 வருஷம் எடுத்தது. இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் இயங்குகிற ஜேவிபி உடைய உண்மையான முகத்தை கண்டறியறதுக்கு 6 மாதம் கூட செல்லுது. முழுக்க
ஜேவிபி கதைக்கிறது உண்டு, செய்கிறது இன்னொன்று. அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளை எடுத்து பார்த்தாலும் அவை தேர்தல் காலத்தில் வந்து தாங்கள் ஒரு மார்க்சிச கொள்கையை கொண்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து முற்போக்குவாத கொள்கைகளை முன்வைத்து ஆட்சி செய்து அந்த மிகவும் கஷ்டப்படுகின்ற தொழிலாளர்களும் ஏனைய பாமர மக்களுக்கும் துணையாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து IMF உடைய திட்டங்களை ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்துறதுக்கும் விட மிகவும் முக்கிரமாக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு செயல்படுகின்றனர். ஆகவே அது தத்துவ ரீதியாக இந்த ஜேவிபியுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது வலிசுவமாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயங்கள். அவர்களுடைய மற்ற கருத்துகள், அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அனைத்துமே நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து மக்களுடைய ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை பெறுவதற்காக மேடையில் வந்து சொல்வது ஒன்று, நடைமுறையில் வந்து செய்வது இன்னொன்று. அதுதான் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தில் வந்து மட்டுமல்ல மற்ற விடயங்களில் வந்து எடுத்துக்காட்டுகிறது. மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு இடமளிக்க மாட்டோம், பாதுகாப்புக்காக கையகப்படுத்தியிருக்கின்ற காணிகள் மீள விடுவிக்கப்படும், காணாமலாக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி கண்டறிந்து கூறுவோம் என்று பல விடயங்களையும் வந்து நேற்று மக்கள் முன்னிலையிலே அவர் தெரிவித்து சென்றிருந்தார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கணும்? 6 மாதம் வந்து இதுவரைக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரோட விவகாரத்தில் வந்து ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போகுது. ஜெனீவாவில் வந்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் ஒரு புது தீர்மானம் ஒன்று வர இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அதை சமாளிப்பதற்காக வந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கே தவிர அவர்கள் இந்த செய்வதாக இருந்திருந்தால் வந்து இந்த 6 மாதத்தில் வந்து ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் வந்து கணிசமான விடயங்களை செய்திருக்கலாம். சரி, இந்த விவகாரங்களை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கும் விட அவர்களாகவே வந்து எத்தனையோ வாக்குறுதிகள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக, அரசியல் கைதிகள் சம்பந்தமாக, அந்த அரசியல் கைதிகளில் 10 பேர் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள். அவர்களுக்கு வழக்குகள் இல்லை, 3 பேருக்கு மட்டும்தான் வழக்கு. 10 பேர் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். அந்த 10 பேரை வந்து ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுக்கும். 10 பேர் தொடர்பாக எத்தனையோ பேருக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த அரசியல் கைதிகளுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட வேணும் என்ற விடயம் உண்மையிலே வந்து ஒரு விவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். ஏனென்றால் இந்த அரசாங்கமே சொல்லுகின்றது வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து சர்வதேச மனித உரிமை விதிமுறைகளை மீறி தயாரிக்கப்பட்ட ஒரு சட்டம். அது மிகவும் ஒரு கொடூரமான சட்டம் என்று இந்த அரசாங்கம் கூட வந்து சொல்லியிருக்கின்றது. அந்த சட்டம் நீக்கப்பட வேணும், சட்ட புத்தகங்களில் இருக்கவே கூடாது, அது போன்று வேறு எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது என்றதான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆகவே அந்த அளவுக்கு ஒரு மோசமான, அந்த அளவுக்கு சர்வதேச மனித உரிமையை மீறுற வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்தின்படிதான் இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்றவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் கொடூரமான சட்டத்துக்கு கீழே வந்து 10 பேர், குறைஞ்சது அந்த தண்டிக்கப்பட்ட 10 பேராவது நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கலாமே, அதுதானே உங்களோட வாக்குறுதியாக இருந்தது. அதை கூட வந்து செய்ய தயாரில்லாதவர்கள் இந்த புது விடயங்கள் கற்பனையில வந்து சொல்ற மாதிரி ஏதோ நான் செய்ய போறேன் சொல்றதை விட செய்வேன் என்று சொன்ன விஷயங்களை முதல் செய்து காட்டு. அதை செய்யாமல் வந்து இந்த மெட்டதல் எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையிலே வெறுமனே அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வந்து கேஸ், அவ்வளவுதான். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கோட்டாவே ராஜபக்ச 2 வருஷம் அடுத்த வந்து தண்ட முகத்தை காட்டுறதுக்கு இவே 6 மாசத்துக்குள்ளே வந்து தங்கட முகத்தை வந்து காட்டியிருக்கிறார்கள்.
இது நான் நினைக்கிறேன். தென்னிலங்கையில மக்கள் வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து தன்னை உண்மையான முகத்தை காட்டின உடனே வந்து ஒரு தண்டனையை கொடுத்தார். வடகிழக்கு மக்கள் ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு தங்களோட உரிமைக்காக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து போராடின மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதை விளங்கி கொண்டு வந்து அவர்கள் முடிவோடு போகணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 85ஆம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெயர்ந்த புலம்பெயர் தமிழர்கள் மீளவும் இலங்கை திரும்ப வேண்டும் என்றும் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நேற்று ஜனாதிபதி அவர் நினைக்கிறேன் அவருக்கும் ஒரு தர்ம சங்கடம். ஏனென்றால் இனவாதத்தின் அடிப்படையில் வந்து அந்த மக்கள் ஏன் வெளியில போனவே, இந்த நாட்டை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குதானே. இந்த இனப்பிரச்சனை தான் அதுக்கு காரணம். அந்த மக்களை வந்து இங்கே வாழ விடாமல் திட்டமிட்டு வந்து அவை அழிக்கிறதுக்குரிய வேலையை செய்தபடியால் ஒன்றில் அவையை நேரடியாக வந்து கொலை செய்யறதுக்கு செயல்பட்டது, அல்லது வந்து அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்யறதுக்கு வந்து செயல்பட்டது அரசு. அதிலே ஒரு மாற்றம் வந்திருக்கா? அதில் இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கா? இல்லை. மாறா வந்து தீர்வண்ட பேர்ல வந்து இருக்கிற ஏக்கிய ராஜ்ய இருக்கிற ஒற்றையாட்சிக்கு முட மோசமான ஒரு ஏக்கிய ராஜ்யம் இருக்கிறதுக்கு முட ஒரு மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை அந்த 2015 இருந்து 19 வரைக்கும் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக வந்து அறிவிச்சது. அப்ப இங்கே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை காரணத்தினாலே இங்கே வாழ முடியாது, தங்களுக்கு இங்கே எதிர்காலமே இல்லை, உயிரோடு இருக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு வகையில தப்பி பிழக்கணும் என்று போன ஆட்கள் நீங்கள் திரும்பி வாருங்கோன்னு கேட்கறது வந்து என்ன அடிப்படையில்? உங்களோட முதலீடு செய்ய சொல்லி கேட்கறது என்ன அடிப்படையில்? அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தீர்வை கொடுக்காமல் வந்து நீங்கள் அந்த முதலீடு கேட்கிறீர்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய இனவாதம் உங்களோட கண்களை வந்து மூடி இருக்கிறது? உண்மையான நிலைமையை வந்து காட்டிக்கொள்ளக்கூட தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து தத்தளிக்கிறீங்களன்றதுதான் அர்த்தம். அவன் அனுரகுமார திசாநாயக்க இந்த 6 மாசத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜேவிபி வந்து நடந்து கொண்டிருப்பது தெற்கில வந்து ஒரு பக்கம் விடுங்க, ஆனா வடகிழக்கில வந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் முழுக்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இனவாதிகள் தான். ஆனால் அவர்களுடைய இனவாதம் வெளிப்படையாக காட்டிக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை மூடி மறைச்சு அதே இனவாத நிகழ்ச்சிகளை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு விரும்பி, ஆனால் இந்த 6 மாசத்துக்குள்ள வந்து அவர்கள் அதே நிலப்பாடுகளைத்தான் நியாயப்படுத்தி கொண்டு இருந்ததாலே அவர்கள் அம்பலப்பட்டிருக்கின்றனர் தான் எங்களுடைய கருத்து. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த தீவுக்கு தங்களுடைய முதலீடுகள் தங்களுடைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்யறதை தாண்டி இந்த அரசை ஒரு வங்குரோத்த நிலைமையில இருந்து காப்பாற்றுறதுக்கு வருவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில வந்து ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களுடைய அந்த முதலீடு நிதிகள் அனைத்துமே வந்து பாதுகாப்பாக தாங்கள் விரும்பின முதலீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த உத்தரவாதங்களை தமிழ் கட்சிகள் என்ற வகையில நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாமல் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு கீழே அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்ய போவதாக இருந்தால் அதுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் வழங்க முடியாது என்பதை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் ஆட்சி அமைக்கின்ற சபையில் நிதி ஒதுக்கப்படும் எனவும் கண்ணை மூடிக்கும் நிதியை ஒதுக்குவோம் எனவும் ஏனைய சபைகளுக்கு 1க்கு 10 முறை யோசித்துதான் நிதி ஒதுக்க ஜனாதிபதி. இதுக்கும் கூட ஒரு இனவாதம் தேவையா காட்டுறது? ஜனநாயக விரோதிகள் என்று காட்டுறதுக்கு இதுக்கும் கூட ஒரு உதாரணம் தேவையா? முழுக்க அரசியல் என்றதை அவர்கள் ஒரு அரசியல் கோணத்தில் மட்டும்தான் அனைத்தையும் அணுகிறார்கள் என்றதை நிரூபிக்கிறதுக்கு இவருடைய இந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்துக்கும் கூட வேறு எதுவும் தேவையா? யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்த சமஷ்டி கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை வந்து மக்களை மூலம் கைவிட்டு தங்களை நாடி இருக்கிற வேண்டும். இனி வந்து அவர்களோட காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இதை நீங்கள் எப்படி பார்க்க?
யாழ்ப்பாணத்தில் வந்து பாரம்பரியமாக இருந்த சமஷ்டி கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து மக்கள் முறை கைவிட்டு தேசிய மக்கள் சக்திட்டு திரும்பி இருக்கணும். அவைன்ற காலங்கள் வந்து முடிஞ்சதுன்ற ஒரு துணிப்பட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்க? இந்த கையெட்டி விவகாரத்தை வந்து அவங்க தீர்த்து வைக்கலாமே. தூக்கி எறியப்பட்ட ஆக்கள் தான் சும்மா ஏதோ ஒரு உதிரியெல்லாம் வந்து கத்தி கொண்டு இருக்கிறோம்டா. நீங்கள் தானே பெரிய ஆக்கள், உங்களுக்கு தானே மக்கள் ஆணை கொடுத்துருக்கீங்க. நீங்களே சொல்ல வந்து ஏன் நீங்கள் மெட்ட அரசியல் கட்சியில் பற்றி கதைக்கிறீர்கள்? உங்களுக்கு தானே ஆணை கிடைச்சிருக்கு 6 மாசத்துக்கு முன்ன. கையெட்டியை வச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த மக்கள் யார்கிட்ட பக்கம் இருக்கிறாங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இதன்போது அனுரவின் கருத்து தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் விமர்சனங்களை வெளியிட்டார். அப்படி இருக்கையில் அவர்கள் அந்த மமதையிலே, அதாவது தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொய்களை கூறி கைப்பற்றிவிட்டோம், ஆனால் இப்போது பயிற்சியாளர்களாக இருக்கின்ற அறியாத்தனத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா, அல்லது மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா என்று நாங்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்புகின்றோம். தெளிவாக இதிலே எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு உள்ளூராட்சி நிறுவனங்கள் அவைகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான சகல வகையான வழிமூலங்களையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் உரித்து ரீதியாகவும் ஒரு நாட்டினுடைய நிர்வாக ரீதியாகவும் பெற்றிருக்கின்றன. உள்ளூராட்சி நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்று சொன்னால், அவர்கள் மக்களிடத்திலே புறப்படுகின்ற சோலை வரி, அது சில சமயங்களிலே வடக்கு கிழக்கிலே ஒரு நீண்டகால யுத்தத்தின் காரணமாக குறைவான தொகையிலே பழைய காலத்து மதிப்பீடுகளிலே காணப்படலாம். ஆனால் இப்போது அவற்றை மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. இவற்றுக்கு அப்பால் முத்திரை தீர்வை வரி, ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது, காணி போன்ற ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணப்படுகின்ற முத்திரை தீர்வை வரி உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு சொந்தமானது. நீதிமன்ற குற்ற தண்டப்பணங்கள், இந்த போக்குவரத்து போலீசார் விதிக்கின்ற தண்டப்பணங்கள் அனைத்தும் உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமானது. இவற்றுக்கு மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள் தனக்கு சொந்தமான, அதாவது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல், சந்தைகளை குத்தகைக்கு விடுதல், வீதியிலே போக்குவரத்து ஒழுங்குகளுக்காக வாகன திரைப்படங்களை அமைத்தல், கடைகளை கட்டி வாடகைக்கு விடுதல், நிதி மூலங்களை ஏற்படுத்துதல் என்று பல்வேறுபட்ட நிதி மூலங்களின் ஊடாக அவர்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வடக்கிலே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக தங்களுடைய நிலையான வாய்ப்புகளின் ஊடாக கூட பாரிய அளவிலே வருமானம் பெற்று வருகின்றார்கள். இந்த இவ்வாறாக பலதரப்பட்ட நிலைமைகள் காணப்படுகின்ற போது ஜனாதிபதி இவை எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு அல்லது அறியாதவராக மக்கள் முன்னிலையில் மிகவும் ஒரு பேக்காட்டுத்தனமாக ஒரு பொய்ப்பிரச்சாரம் ஒன்றை செய்கின்றார். தயவு செய்து இந்த பொய்ப்பிரச்சாரங்களை கைவிடுங்கள். நீங்கள் நீதியான முறையிலே என்னத்தை செய்ய முடியும், என்னத்தை செய்தோம் என்பதை சொல்லுங்கள். அவற்றை சொல்ல முடியாத பட்சத்திலே, அதாவது தமிழ் மக்களிடத்திலே இன்று பல கேள்விகள் இருக்கின்றன. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போனோர் தொடர்பாக என்ன செய்தீர்கள், அரசியல் கைதிகள் தொடர்பாக என்ன செய்தீர்கள், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்விகள் காணப்படுகின்றன. அவர்கள் சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சில அநீதிகளை மாத்திரம் கையில் எடுக்கின்றார்கள். அதற்கு அப்பால் லஞ்சம் ஊழல் என்ற வகையிலே சிலரை கைது செய்கின்றார்கள். நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அந்த கைது செய்பவர்கள் எல்லோருமே துரும்புச் சீட்டுகளாக இருக்கின்றார்கள். பெரிய முதலைகளை பாதுகாத்துக் கொண்டு அரசாங்கம் தனக்கே உரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு இடமில்லை என்ற அடிப்படையிலே இன்று ஒரு வகை அச்சுறுத்தலை பிரயோகிக்காதீர்கள். நிச்சயமாக இது அச்சுறுத்தல். என்னுடைய குடும்பங்களில் கூட அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை ஜனாதிபதி நிறுத்துவன் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியாமல் போகுமா என்று. அவ்வாறு அல்ல. எல்லா சகல உள்ளூராட்சி மன்றங்களின் நிதி மூலங்களை கொண்டிருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியும். அவ்வாறான நிலைமையிலே நீங்கள் கேட்கலாம், ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேறு எந்த நிதி மூலங்களில் இருந்து நிதி வருகின்றது என்று. உங்களுக்கு தெரியும், மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட நிதிகளின் வாயிலாக மிகவும் வருமானம் குறைந்த சில சபைகளுக்கு ஒரு சொற்பளவிலான நிதி பாய்ச்சப்படுகின்றது. அது சில மில்லியன்கள். நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் செலவிடுகின்ற அபிவிருத்தி நிதிகளுடன் ஒப்பிடும் போது அவை ஒரு சிறிய திட்டங்களாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதும் அதற்கு அடுத்தபடியாக சில சமயங்களிலே மத்திய அரசாங்கத்தினுடைய மானிய கொடுக்கல் வாங்கல்கள்
இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் உள்ளூராட்சி நிறுவனத்தின் உயிர் மூச்சும் கிடையாது, உள்ளூராட்சி மன்றத்தினுடைய வாழ்வாதாரமும் கிடையாது, உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நகர்வும் கிடையாது. அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தாங்கள் பெறுகின்ற நிதியை அடிப்படையாக கொண்டு தனியான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றன. அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்தந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர், அதாவது தலைவருக்கே காணப்படுகின்றது. முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ஒரு பிரதேச சபை ஒன்றினுடைய நிறைவேற்று அதிகாரியாகவும் பிரதான கணக்காளராகவும் அந்த பிரதேசத்தினுடைய அந்த தவிசாளர், பிரதேச சபையினுடைய தவிசாளர் தான் சட்டபூர்வமாக சீஃப் அக்கவுண்டன்டாக கூட இருக்கின்றார். இது கூட இவர்களுக்கு தெரியாமல் சொல்லுகின்றார்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு நிதி பெற முடியாது என்று. ஆகவே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிதி செலவினம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் தேவையற்ற எந்த தலையீட்டையும் கொள்ள முடியாது. நான் ஒரு உதாரணத்தையும் சொல்லுகின்றேன். கடந்த காலங்களிலே, அதாவது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே சில விஷயம் தெரியாத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்குகின்ற அதிகாரிகளுமாக சொன்னார்கள், மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அனுமதி வேண்டுவதற்காக உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்திகளுடைய பட்டியலையும் மேற்கொள்ளப்படுகின்ற பட்டியல்களையும் தங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சொன்னார்கள். நான் கேட்டேன், ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்காக அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதனை திரும்பி பெற வேண்டும். இது எங்களுடைய பணத்திலே, எங்களுடைய மக்கள் ஆணையிலே எங்களுக்கென்ற ஒரு கௌரவ சபை இருக்கின்றது, பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆணையை பெற்ற சபை இருக்கின்றது. அதன் அனுமதியின் அடிப்படையிலே தான் அபிவிருத்திகள் நடைபெறும். அந்த அனுமதிகள் அவ்வாறு தான் வழங்கப்பட முடியுமே தவிர இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அதாவது அனுமதிகள் வழங்கப்பட முடியாது, அனுமதிக்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது என்று கூறி, ஆனால் நீங்களும் எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில், நீங்களும் ஏனைய திணைக்களங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விடயம் தெரிவதற்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லி இருந்தேன். அதாவது அவ்வாறு நீங்கள் கேட்டால் ஒரு பொதுவாக மக்கள் தகவல்களை வெளிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன திட்டங்களை செய்ய போகின்றோம் என்ற விவரத்தை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லி இருந்தேன். அதனை அவர்கள் 100% ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒன்றை கேளுங்கள். நான் தவிசாளராக இருந்த போது, அதாவது முறைகேடான வகையிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 2 பேர் 3 பேர் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்ற, அதாவது தேவை அதிகமாக இருக்கின்ற பாதைகளை விடுத்து ஒரு 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் இருக்கின்ற பிரத்யேக பாதைகளுக்கு நிதி ஒதுக்கினார்கள். அந்த நிதி ஒதுக்கீடுகளுக்கு நான் பதில் அனுப்பினேன். அதாவது இந்த வீதிகள் தொடர்பாக உரிய மாற்றங்கள் செய்து தரப்படும் பட்சத்தில் மாத்திரம்தான் இந்த நிதிகளுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே செய்யலாம் என்று, அவ்வாறாக செய்யலாம் என்பதன் மூலம் நான் சில வீதிகளிலே நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்ட போதும் அவை அனைத்தும் எனக்கு சாதகமாக அமைந்தன. அவ்வாறாக ஒரு திணைக்களம் கூட அமைகின்ற உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி என்று இயங்க முடியாது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு, இங்கே நான் ஒரு உதாரணத்தை முன்வைத்தால், சொந்தமான அச்சலு அம்மன் வீதியை எங்களுடைய தவிசாளருடைய எழுத்து மூல அனுமதியின்றி போடுவதற்கு முயற்சித்தார்கள். நான் அந்த பேர்பலகையில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட பேர்பலகையில் இருந்து சகலதையும் அகற்றினேன். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தரணிகள் எனக்கு கடிதம் எழுதினார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள், இது தவிசாளர் சட்டத்தை மீறிவிட்டார், அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்று கம்பினார்கள். ஆனால் அந்த இடத்திலே இறுதியிலே அவர்கள் மீளவும் என்னிடம் வந்து அனுமதி கேட்டதன் பிரகாரம் வழக்கை முடித்துக் கொண்டோம். ஆகவே நாங்கள் தான் இந்த விடயங்களிலே தெளிவாக சொல்கின்றோம், ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் மிகவும் அதிகாரம் பொருந்தியது. அந்த அதிகாரங்கள் சரியாக பிரயோகிக்கப்பட வேண்டும். ராணுவத்தினர் கூட என்னுடைய ஆட்சி கால பகுதியிலே உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்திலே ஒரு போட் நடுவதற்கு கூட எங்களிடம் வந்து நின்றிருக்கின்றார்கள். போலீசார் அவ்வாறாக நின்றிருக்கின்றார்கள். எல்லா திணைக்களங்களையும் காட்டிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு நிறைவேற்று அதிகாரம் பொருந்திய ஸ்தாபனங்கள். இது சாதாரணமாக பிரதேச செயலகங்களுக்கு கீழ்ப்பட்ட அலகு அல்ல, மத்திய அரசாங்கத்திற்கு கீழ்ப்பட்ட அலகு அல்ல. இது அதிகாரிகள் மட்டத்திலே சிலருக்கு தனிவின்மை காணப்படுகின்றது. அவர்கள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும். நான் சொல்லுகின்றேன், அரசியல்வாதிகள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தனித்துவமான தத்துவார்த்த ரீதியாக உள்ளூராட்சி கொள்கையை முன்னெடுப்பதற்கான ஸ்தாபனங்கள். இவைகள் ஒரு குட்டி அரசாங்கம். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இவ்வாறாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றாரோ அதுபோன்று ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் அந்த பிரதேசத்தினுடைய தலைவர்.
அவருக்கு நிறைவேற்று அதிகாரங்கள் சிலது இருக்கின்றன. அந்த நிறைவேற்று அதிகாரங்கள் ஜனாதிபதிகளுக்கு இருப்பது போல ஒரு பாரதூரமான அதாவது நாட்டை ஜனநாயகமின்மைக்கு கொண்டு செல்லுகின்ற அளவுக்கான நிறைவேற்று அதிகாரங்கள் அல்ல. ஆனால் நிறைவேற்று அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்தந்த உள்ளூராட்சி மன்ற திணைக்களங்கள் அந்த பிரதேசத்துக்கு கீழே விடைய பரப்புகளே இருக்கின்ற, அதாவது அந்த ஆளுகை பரப்புகளே இருக்கின்ற எந்த அரச ஸ்தாபனங்களும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நெறிப்படுத்தல்களை மீறிவிட முடியாது, சட்ட திட்டங்களை மீறிவிட முடியாது. உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி எடுக்க வேண்டும். நான் பல விடயங்களிலே பலவாறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றேன். இவ்வாறாக எழுந்தமானமாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக கடந்த காலங்களிலே கோப்பாய் பிரதேச செயலாளர் அக்கரை கடற்கரையிலே ஒரு காணியை கடற்படையினருக்கு கையளிப்பதாக கிராம சேவையாளருடன் சென்று அங்கே அளவீடு செய்த போது நான் அவருக்கு சொல்லியிருந்தேன், உங்களுடைய சட்டத்தின்படி செயற்படுங்கள், இது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய எல்லைப்பரப்புக்குள் நீங்கள் நுழைவதாயின் என்னுடைய அனுமதி தேவை. என்னுடைய ஆளுகைக்கு இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் எவ்வாறு கடற்படைக்கு காணியை கையளிக்க முடியும் என்று அக்கறை கடற்கரையிலே கேட்டதன் மூலம் அதற்கு பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த விடயத்தை பின்வாங்கிக் கொண்டார்கள். கிராம சேவையாளருக்கு சொன்னேன், இங்கே நீங்கள் வராமல் இருப்பதற்காக நான் உடனடியாக தனியார் செக்யூரிட்டி கார்ட்ஸை அந்த இடத்திலே போட்டிருந்தேன். அதுபோன்று பல நடவடிக்கைகளிலே நாங்கள் தலையிட்டிருக்கின்றோம். தொல்லியல் திணைக்களம் நிலாவரையிலே ஒரு பௌத்த விகாரை ஒன்றை அமைக்க முயற்சித்த போது அந்த பௌத்த விகாரை சட்டவிரோதமான கட்டுமானமாக மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை அறிந்து நாங்கள் தடுத்திருக்கின்றோம். கட்டிட அனுமதி எங்களுடையது. இவ்வாறாக பலதரப்பட்ட விடயங்களிலே அதிகாரம் காணப்படுகின்றது. இந்த இடத்திலே நான் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையில், அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி தன்னுடைய ஆட்சியில் இருந்தால் தான், தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சியில் இருந்தால் தான் விடுவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே நான் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் இன்றும், அதாவது மத்திய அரசாங்கம் சமூக நலன்புரி சேவைகளை வழங்குவதாக கூறி ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, சர்வதேச நாடுகளில் இருந்து நிதியுதவிகளை, கடன்களை பெறுகின்றீர்கள். அந்த கடன்கள் நீங்கள் அரசாங்கமாக, மத்திய அரசாங்கமாக வெளிநாட்டு அமைச்சை கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே உங்களுக்குள்ளாக உள்ளூராட்சி மன்றங்களை வந்தடைகின்றது. ஆகவே இந்த பணத்தை பெறுவதன் மூலம் நீங்கள் நாட்டை ஸ்திரப்படுத்த நினைக்கின்றீர்கள். டாலர்களின் அடிப்படையிலே இந்த உதவிகளை எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே திண்ம கழிவு அகற்றல் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று ஜப்பான் நாட்டிலே கடந்த காலங்களிலே ஜப்பான் நிதியுதவியை பெற்றார்கள். அதுபோன்று உலக வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள். தற்போது சோலை வரிகளை கணினிமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற உதவிகளை பெறுகின்றார்கள். இவ்வாறாக இவர்கள் பெறுவதன் மூலம் நாட்டுக்குள்ளே டாலர்களை வரவழைக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை காரணம் காட்டி அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை பெறுகின்றது. இந்த உதவிகள் பெறப்படும் போது உங்களுக்கு தெரியும், நன்கு தெரியும், ஒரு உதவிகள் சர்வதேச முகவராண்மைகளுக்கூடாக சர்வதேச நாடுகளால் வழங்கப்படும் போது அவர்கள் முதலிலே ப்ரொபோசல்ஸை கேட்பார்கள், முன்மொழிவுகளை கேட்பார்கள். அந்த முன்மொழிவில் கூட அவ்வாறாக ஜனாதிபதி தான் சார்ந்த கட்சியினருக்கு மாத்திரம்தான் அந்த நிதி ஒதுக்கத்தை செய்ய முடியும் என்று சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் 1% நிதியை விட மாட்டார்கள். இவ்வாறாக இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த கூறிய கூற்றை நான் பல்வேறுபட்ட தூதுவர் ஆலயங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன். இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இது இலங்கையினுடைய பண வருவாயினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது. டாலர்களை பெறுவதற்கு வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை இங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்புக்கு வைப்பதற்காக இந்த நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ள முயற்சிக்கின்றாரா என்று கேள்வி எழுப்புகின்றோம். அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய, அதாவது நலநோன்பு பணிகளை காட்டி இந்த அரசாங்கம் பெருமளவு நிதியை சர்வதேசத்திடமிருந்து காலாகாலமாக பெற்று வருகின்றது. அந்த நிதி அனைத்தும் தடைப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவர் கட்சி ரீதியாக சொல்லுகின்றார், இந்த கட்சியினுடைய ஆட்சி அமைத்தால் தான் அங்கே நிதி கிடைக்கும் என்று. அவ்வாறாக இவர் கட்சி ரீதியாக கூறுவாரானால் சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற உதவிகள் அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்பட முடியாதவை என்பது ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய கட்சியை, அதாவது இதை ஒரு இடதுசாரி நாடாக மாற்ற முயற்சிக்க யோசிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இடதுசாரி நாடுகளிலே, இடதுசாரிகளிலே இருக்கக்கூடிய முற்போக்குத்தனமான விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இடதுசாரி நாடுகளிலே ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பார்கள். ஒரு கட்சி, மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பார்கள்.
அவ்வாறான ஒரு நிலைமையை, அதாவது சீனா போன்ற ஒரு நிலைமையை இங்கே ஏற்படுத்த நினைக்கின்றார். ஆகவே இவர் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கின்றார். இவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தான் செய்கின்றார். இதை அவர் அறிந்து செய்கின்றாரா அல்லது அறியாமல் செய்கின்றாரா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப முயற்சிக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். நாங்கள் விவாதத்துக்கு தயார், பகிரங்க மேடைகளிலே விவாதத்திற்கு தயார். இவர்கள் வருவார்களா? ஒரு எழுவா பயணிகளுடன் பேச தெரியாதவர்கள் எங்கே? வாருங்கள், நாங்கள் விவாதிப்போம், மக்களுக்கு உண்மைகளை தெரிவிப்போம், மக்களை பொய்ப்பகடையர்கள் ஆக்காதீர்கள். உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்து, அரச வளங்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளை மேற்கொண்டு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள். பகிரங்கமாக விவாதிப்பதற்கு அழைக்கின்றேன். அவர்கள் வருவார்கள், ஆனால் நாங்கள் தயார். மக்கள் முன்னிலையிலே மக்களின் கேள்விகளுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பதிலளிக்க தயார். மக்கள் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. நிச்சயமாக இது இந்த நாட்டினுடைய ஒரு பாரதூரமான பிரச்சனை. அந்த அடிப்படையிலே மக்கள் எந்த அச்சமும் இன்றி தாங்கள் விரும்புகின்ற சக்திகளுக்கு வாக்களிக்க முடியும். அந்த அடிப்படையில் நான் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேசிக்கின்றவன் என்ற அடிப்படையில், எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு இருப்பது எல்லாம் சாதாரண ஒரு வர்க்க பிரச்சனை என்று கூறி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை, எங்களுடைய போராட்டத்தினுடைய தியாகத்தை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே மக்கள் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக வலிகிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராயன் நிரோஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.